அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் அணில் ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு பாக்கெட்டு ராகி சேமியாவை அதில் போடுறேன். அடுத்ததாக இதுக்கு கல் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக இதே மாதிரி ஹோல் உள்ள பாத்திரமாக எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். ஒரு வடி சட்டி வச்சு நம்ம தண்ணியை பூரா நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துடணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மேலே துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ராகி சேமியா பூரா நம்ம இந்த தட்டில் அள்ளி வச்சு நம்ம அவிச்சி எடுத்துக்கிடலாம். இதுபோல் சுற்றி நல்லா பரப்பி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் வெந்துருச்சு. நமக்கு வெந்தது வாசம் அடிக்கும், அதிலே தெரிஞ்சிடலாம் வெந்துருச்சுண்டு. நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் வெந்ததோட வாசம். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடலாம். இதுபோல் ஒரு தட்டில் கொட்டிட்டு சுற்றி இப்படி பரத்தி விட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மிளகாய், கொஞ்சம் கடுகு, மிளகாய் பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து, கருப்பு உளுந்தோ வெள்ளை உளுந்தோ எந்த உளுந்து வேண்டாலும் நீங்கள் போடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இதை ஃபுல்லாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இதுக்கு வெங்காயத்துக்காக கொஞ்சம் உப்பு போடலாம். ஏற்கனவே ராகியில் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக போடணும். இப்போ அடுத்ததாக நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். அடுத்ததாக காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா மசாலா வெங்காயம்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க ராகியை இது கூட போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ராகியெல்லாம் நம்ம இதில் கலந்து மசாலா எல்லாம் ஒன்று சேர்றது மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிரட்டி எடுத்துக்கிடணும். 5 நிமிஷம் போல் நல்லா அந்த ராகி சூடாகும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை தூவி மறுபடியும் நல்லா ஒரு பிரட்டி நல்லா சூடாயிரும். நல்லா சூடானோனையும் இது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே உங்களுக்கு இதே மாதிரி மசாலாவெலாம் போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா வேக வச்ச ராகியை தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது சுகருக்காரவங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட முடியாததுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.